ஹே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம பழைய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இன்னொரு வீடியோவாக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பரிதாபங்கள் ஆயுத பூஜை பாவங்கள். இது கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு. சரி, இது பண்ணலை. ஆயுத பூஜை முடிஞ்சு இப்போ தீபாவளி ஆயிடுச்சுன்னு கேட்காதீங்க. பண்ணல அது சில பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஏங்க சாமி கும்பிட எல்லாமே எடுத்து வச்சாச்சா? சாமி கும்பிட வேண்டிய ஆயுதத்தை எடுத்து வந்து வைக்கிறதா இல்லையா? எடுத்துட்டு வாங்க. ஆயுதம் புக்கு ஆயுதமா? நான் எடுத்துட்டு வரேன். தேங்காய் உடைக்கிற அருவா வச்சாச்சு. வேற வேற என்னங்க? ஆயுதம் எடுத்துட்டு வாமா. ஆயுதத்தை இல்லாம அப்புறம் என்ன ஆயுத பூஜை? சரஸ்வதி பூஜைக்கு புக்க வச்சுட்டாங்க. ஆயுதம் வச்சாச்சு. ஆயுதம்னா ரைட் விடு. இருங்க, ஆயுதம் தானே எடுத்துட்டு வா. ஆயுத பூஜைக்கு ஆயுதம் வச்சு கும்பிடுறாங்க. ஒருதான் இருக்கும். இந்த வச்சுட்டானே. வேற இதுதான் ஆயுதமா? வேற ஆயுதம் இல்லையா? ரைட் பொட்டு வைப்போம்ல அது. ஆயுதத்துக்கு பொட்டு வச்சிருமா? ஆயுதம் எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கணும். வைக்கிறதுதான் வந்து வீட்டுக்கு நல்லதுன்னு மாமா சொல்லிருக்காங்க. அதனால எல்லா ஆயுதத்துக்கும் வச்சிருங்க, மறந்துடாதீங்க. அப்படி வச்சாதான் வீடு வந்து நல்லா இருக்கும், கிளுக்கிளுன்னு ஆடாம நல்லா வந்து விருட்சமா வளரும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதனால எல்லா ஆயுதத்துக்கும் வைக்கணும். என்னங்க நெத்தியில வைக்கிறீங்க? கண்ணுல வாய காட்டு. என்னங்க பண்றீங்க? ஆயுதத்துக்கு பொட்டு வைக்கணும்ல. ஆமா, ஒரு பொட்டு வச்சுதான் ஆகணும். அதுக்கு வாயில வைக்கிறீங்க? வாய் தான் பெரிய ஆயுதமா இருக்கு இந்த வீட்டுல. வாயே கண்ணு அழுது எல்லாம் பண்ற. வாய பேசி பேசி நிம்மதியை கெடுக்கிறதுனால நான் அதை வச்சேன். சிம்பாலிக் அதெல்லாம் சாமி கும்பிடுவோம். உனக்கு சீன் இல்லன்னு என்னைய வச்சு உங்களுக்குறியா? பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என் வாய்க்கா சந்தனம் வைக்கிற? உள்ள வர உன்னை தூக்கி போட்டு மிதி. இன்னைக்கு என்ன ஆயுத பூஜை கொண்டாடலாம்னா அப்புறம் காலையில இருந்து நார்மல் டே இருக்கு. ஏமா என்ன நீ பாட்டுக்கு போற வர? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இன்னைக்கு. ஆமா, லீவ் விட்டுருக்காங்கல்ல. லீவ் விட்டுருக்காங்கன்னா அப்படியே போறதா? நார்மல் டே இல்லங்க. முழுசா கவனிங்க. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சரி, உங்களுக்கு வந்து நான் வந்து சில ஹெல்ப் கேட்பேன். சாமி கும்பிடலாம்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பண்ண சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஹெல்ப் கேட்டா நீங்க பண்ண மாட்டீங்க. நீ சொல்லாதம்மா. கரெக்ட் தான் சொல்றாங்க. பேப்பர் சிமெண்ட் கம்பெனில கூட இப்ப வந்து அது இல்லையா? எது சாக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்க சாக்கு 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 அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ நான் சாக்கு சொல்றேன். சரி, இப்ப சாமி கும்பிட்டுருவோமா? சாமி கும்பிடுறதுக்கு என்ன குடும்ப கும்பலா நடந்துக்க. எங்க அம்மா வந்து அப்படி பங்கலகரமா வீட்டை அப்படி மாத்துவாங்க. எனக்கு மாதிரி என்ன அப்படியே வருது. நான் மாத்தி காட்டுறேன். மாத்துமா பங்கலகரமா மாத்தி நீங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சரி, நான் வீட்டை அலசி விடுறேன். நீங்க ஒற்றை அடிச்சிருங்க. ஒற்றை என்ன அடிக்கிறேன்? நானு ஒற்றை அடிக்க மாட்டேனா? ஏங்க ஒற்றை அடிச்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து லேசா எல்லாம் போட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பலபலன்னு துடைக்கிறீங்க. நான் பார்த்தோம்னா என் மூஞ்சி தெரியும். ஏங்க ஃபேனை தொடங்குங்க. ஃபேனை தொடங்க. ஃபேன் தான் முக்கியம். சுத்தவே மாட்டேங்குது ஸ்பீடாவே. ஏங்க ஃபேனை தொடச்சிட்டீங்களா? போடுங்க. என்னங்க ஃபேன் ஸ்பீடாவே சுத்த மாட்டேங்குது. கண்டென்சர் பேருக்கு எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்பேன். நீ அப்பவே நார்மல் ஃபேன் வாங்கல. நீ தான் BLDC ஃபேன், ACDC ஃபேன் வாங்கி ஸ்பீடே வர மாட்டேங்குது. சரி, அந்த இடத்துல அந்த குப்பை இருக்குல்ல, அது பேக் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து போய் குப்பை தொட்டில போட்டுருங்க. எல்லாம் பண்ணிட்டீங்களா? பைக் கார்லாம் கழுவிருங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் காரை கழுவிருங்க. ஏங்க எல்லாம் பலபலன்னு க்ளீன் பண்ணுங்க. சாமி கும்பிடுறதுக்கு ஏதோ எல்லா வேலையும் நான் செஞ்சா நீ என்ன செய்வ? நீ அப்பா என்னது எல்லா வேலையும் நான் செஞ்சா என்ன செய்வ? நீ அப்பா அலசி விட்டுருக்கேன். காலையில இருந்து சமைச்சிருக்கேன். மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்தது யாரு? பட்னியா தெரிஞ்சீங்களா? இங்க வாங்க. சாயந்தரத்துக்கு சுண்டல் வைக்கணும், பழக்கட்டை வைக்கணும். பொரி கேட்டீங்கல்ல, பொரி. அதுலயும் பொரியில நாட்டு சக்கரை போட்டு தந்தாத்தே நொட்டுமா இருக்கு. செய்யணுமா வேணாமா? எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? நான் உட்காந்து பொறுமையா தாங்க பண்ண முடியும். ஒவ்வொரு பாத்திரத்தையும் கழுவணும் தெரியுமா? வீட்டுல இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி தொடச்சு பல்ல வாங்கி வைக்க போறேன். பண்ணுங்க. இங்க வாங்க. நீங்க பாத்திரத்தை இறக்குனீங்க, மேல ஏத்த மாட்டீங்களா? எதுக்கு அதை இறக்கணும்? இப்ப கழுவி திருப்பி எதுக்கு மேல ஏத்தணும்? பூஜைனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இது கூட தெரியாதா உங்களுக்கு? கடவுளே, என்ன போட்டு டார்ச்சர் பண்றாளே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. அம்மா தெரியுதா? கஷ்டமா இருக்கா? ஆமா, அதுக்குத்தான் சொல்றது. இனிமே ஆயுத பூஜை கொண்டாட கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டீல்ல? கேட்க மாட்டேன். பரவாயில்ல. இனிமே வருஷம் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடலாம். எனக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. ஒரு நாள் தான் நான் ரிலாக்ஸா இருக்கேன். எடுத்து வைங்க இங்க பாத்திரத்தை. தக்கு தக்கு நிக்கிறீங்க எரும மாடு மாதிரி. வாங்க இங்க போங்க. என்னம்மா இங்க வாங்க. என்ன பண்ணுங்க? போங்க இங்க வாங்க. அத பண்ணுங்க. இங்க வாங்க. டேய் மாப்ள. என்ன
தெரியுது நீ எதுக்கு வரேன்னு தெரியுது. டேய் வேணாம் சொன்னா கேளு. என்னடா வருஷம் பூலாதான் குடிச்சுக்கிட்டு தெரியுறான். ஒரு நாளாவது விடுவோம். அதை லீவுன்னா அது கவர்மெண்டே நாளைக்கு காந்தி ஜெயந்தி மெண்டல் மாதிரி பேசாத. கிடையாது லீவு விட்டா விட்டுட்டு போறாங்க. நம்ம லீவ் விடுவோம். லீவ் போட்டுக்கிட்டு ஏமா அப்படி டென்ஷன் ஆகுற நீனு? டென்ஷன் ஆவடா. அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சமுத்திர அடிக்ஷன் கில்லர் அந்த மாதிரி தான் வாங்கி போட்டு தான் செய்ய வரும்போது மாதிரி கொடுத்தேன். ஒபிசிட்டி பாரு, ஒபிசிட்டி கண்ணு போட்டுருச்சு மாறிடுச்சு. அவ்வளவுதான் அப்படியே இதாகிட்டு இருக்கு உனக்கு. அடிக்ஷன் ஆகுற ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டா. மாப்பிள நல்லாதான் இருந்தான். தேவையில்லாம நான் சொல்றேன். எங்களுக்கு ஒரு நாள் கேப் விடுறது உங்களை தாங்க முடியாம காந்தி ஜெயந்தி கடை லீவு தான். நீ நாளைக்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காது. கிடைக்க வேணாம். 250 ரூபா சரக்கு 500 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன் வாங்குறான்? ஒரு நாள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துற என்ன ஒரு காந்திக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. மகான் காந்தி மகான் காந்தி இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு தானே இன்னைக்கு பொரிய சாப்பிட்டு வயிறுலாம் பெருசாக்கிச்சு. ஆனா பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு இந்த பொரிய வச்சே ஓட்டிடலாம். எதுக்கு எடுத்தாலும் பொரி, போர் அடிச்சுன்னா பொரி, படம் பாக்குறப்ப பொரி, திரும்பினா பொரி, நின்னா பொரி, நடந்தா பொரி, தீப்பொடி. சைடிஷா இருந்தா சூப்பரா இருக்கும். சைடிஷ் பொரி சொல்லி தான் அது இல்லன்ட்டீங்க. அப்புறம் அதை பத்தியே பேசுறீங்க. வேற ஏதாவது பேச கிடைக்காதா? அப்ப இங்க கிடைக்காதா? இன்னைக்கு கிடைக்காதா? ஏமாப்ல கிடைக்காது. அவர் சித்தப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட சொன்னா போன போடவா? போன போடு. ஹலோ கேட்டு பாப்போம். கிடைச்சது 2000மா? 2000மா? என்னமா என்னது? மிலிட்டரியா? மிலிட்டரியா? மிலிட்டரிலாம் 1000 ரூபா தான் வேணா. 2000 ரூபா வராங்க. 1000 ரூபா தான். நம்மள 1500 முடிச்சுக்கலாமா? 1500 ரூபாயா சொல்றோம்னு சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல கூப்பிடுறேன். 1500 ரூபாயா? மிலிட்டரியா? ஒரு ஃபுல்லு 3 பேர் இருக்கோம். 250 தான். 250 தானா? ஃபுல்லு இது 1 லிட்டர் கிடையாதா? சரி காசு கூட. இல்லடா காசு கொஞ்சம் இப்படி வாங்கல. தைரியம் என்கிட்ட வந்து காசு கேட்பீங்க. டேய் நேத்து என்னடா சொன்னேன்? நேத்து என்னடா சொன்னேன்? அது சொன்ன எப்படி கைய அரிக்கும். நேத்தே வாங்கி போட்டுருவோம்டா. இன்னைக்கு காசு செலவு பண்ணத்தை பாரு. டேய் மிலிட்டரி சரக்கு 1000 ரூபாய் சரக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 250 ரூபாய் போட்டு 500 ரூபாய்க்கு விற்பான்டா. விற்கதான் தேவன் சொன்னீல. அப்ப காசை கொடு. எப்படி என்னது குடிக்கணும் உனக்கு? அப்படியே குடிக்கணும். கை நடுக்குது சொன்னீல. நீ கோபப்படுறதுக்கு வேலையே இல்ல. என்ன மேட்டர்னா என்னைக்கு ஒரு விஷயம் இல்லையோ அன்னைக்கு தான் அது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி நமக்கு தோணும். அதுதான் இன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு குடிக்க கூடாது. உங்களுக்கு குடி கிடையாது. கேட்டாச்சு வாங்கலாம். மரியாதை இப்ப மட்டும் ஒரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போறவரெல்லாம் சார் வணக்கம் சார் தான் போய் குடிச்சிட்டு ரோட்ல படுத்துக்கிற பரதேசி உனக்கான மரியாதை இல்ல. கை 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 நடுக்குது. நான் சொல்றேன் கை நடுக்குது. கையா நடுக்குது. ஆமா நடுக்குது. பைக் எடுத்துட்டு வந்தாச்சா? ஒட்டு மாலை மாலை எங்க? மாலை தான் எடுத்து வரேன். மாலை வாழைக்கட்டையை வாங்குறதே உற்றாயில வெறும் மாலையை மட்டும் போட்டு ஏமாத்துறாங்க. மாலையை போட்டேன். வாழைக்கட்டை எங்க? வாழைக்கட்டையா? வாழைக்கட்டை கொண்டு வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டணும். வாழை மரத்தை பைக்ல கட்டணுமா? கட்டி கொண்டு போவோம். நாங்க அதுக்கு சைஸா போய் வெட்டி வருவோம். அதெல்லாம் அதான் கிடையாது. பழக்கமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. என்னதான் டவுன்ல என்ன பண்றீங்க ஒண்ணும் தெரியல. சொல்லு சொல்லு வந்து முன்வெளுக்கு பின்வெளுக்கு வை. பைக்லயா? வையே பாதியா வெட்டிட்டு வைப்போம். வை முழுசா வைய. பாதியா வெட்டுற இது என்ன கஞ்சப்பலா இருக்கீங்க? கஞ்சத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? வச்சுட்டே இரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணவா? நல்ல வண்டி மாதிரி எடுத்து பழம் வலி போகுது. பழத்தை வழுக்க விட்டு என்ன இது பண்றாங்க? விலைக்கு போறாங்க. சும்மா நீ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கணும். காசு கம்மியா ரேட் இருக்கு. எலுமிச்சம் காய வச்சுட்டு இதுதான் கிடைச்சது. இதுதான் கிடைச்சதா? எல்லாம் என்னன்னு தெரியல. பண்டிகை வந்துட்டாவே இப்ப வாழை இலையும் பூ மாலை போட்டு பாதிட்டு ஓடுறாங்க. எது கிடைக்க மாட்டேங்குது. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாது அவனுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாம இருக்கிறான். என்ன வண்டி ஒரு எலுமிச்சம்பழம் முடிக்க தெரியாது நமக்கு? எலுமிச்சம்பழம் வச்சா கரெக்டா மேல ஏத்தி இறக்க வேண்டியதானே? வலிக்கு வலிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட ட்ரை பண்ண வண்டி போவா. அறிவு இருக்கா உனக்கு? தோடுதானே திங்கிறானே. அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல. மாடோடு உடம்பு வளர்த்திருக்கிய. உனக்கு இது இல்ல. ஓட்ட தெரியாது. வண்டி அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? வண்டி எதுக்கு தூக்கி வண்டியை போடுறா நசுக்கடா அப்படி போட்டுக்கிட்டு அதே மனத்துல ஏதோ வண்டியை வாங்குறீங்க. ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. நீங்க பழைய எழுத்துறா மூஞ்சி மோர கட்டையிலும் பாரு. இல்ல விலங்குமா மூஞ்ச பத்தி போனா ஆயுத பூஜை கொண்டாட முடியுமா? ஏற்கனவே வர நீங்க ஒண்ணு பண்ணு. பின்னாடி வழுக்க மாட்டேங்குது. ஃப்ரண்ட்ல தான் வழுக்குது. விரல வச்சு அண்டம் கொடுத்துட்டு நில்லு. நான் ஏத்துறேன். அப்படியா? ஒரு ஐடியா வந்திருக்கேன். படிச்சிருக்கேன். அந்த மூளை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
அப்படியா? ஏன் எலுமிச்சம்பழம் ஒன்று தான் இருந்துச்சு, குங்குமம் எப்பயா வச்சா? அதான் அதுக்குள்ள போய் அவனா கைய வைப்பானா? வாயா போ, ஆஸ்பத்திரி போ வாயா. அண்ணே வாங்கண்ணே, கதம்ப பூ இருக்கு எல்லாம் இருக்குண்ணே, எல்லாம் பூஜை பொருள் உள்ள இருக்குண்ணே. ஒரு செட்டு எவ்வளோண்ணே? கொஞ்சம் சரி, இதை எடுத்து வைக்கவா? வாழைக்கட்டை விக்கிறீங்களா? ஆமாண்ணே, வாழைக்கட்டை இருக்குண்ணே. வாழைக்கட்டை எவ்வளவு? வாழைக்கட்டை காதை காட்டுக்குண்ணே. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. வாழை தாரையே அவ்வளவு ரேட்டு வாங்கிடலாம், அது வாழைக்கட்டை எவ்வளவு விற்கிறாங்க? அண்ணே, விவசாயி அவன் கஷ்டப்பட்டு வானத்தை பார்த்து பூமின்னு அப்படி போயிருக்கோம். நீங்க என்ன இல்ல நான் கேக்குறேன், வாழைக்கட்டையை துருவிட்டு வாழைக்கட்டையை வச்சுக்கிட்டு என்ன அது வண்டியில கட்டி சாசருக்கு தான் வாங்குங்க. இல்ல பக்கத்து கடையை பாருங்கண்ணே. நீ ஒன்னும் ஆக போறது இல்ல, கொள்ளடிக்காதீங்க போட்டுட்டு இப்படி போட்டுட்டு. பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாமே இருக்கு. ஆமா இருக்கு, எடுத்து வச்சேன். எடுத்து வைங்க. இது அண்ணே வாழைக்கட்டை. சரி குங்குமம் இந்தாங்கண்ணே, வச்சாச்சுண்ணே. இந்தாங்கண்ணே, 500 ரூபா ஆச்சுண்ணே. 500 ரூபாயா? 600 ரூபா தந்துருக்கீங்க. 100 ரூபா வருஷத்துல ஒரு நாள் வாழ்ந்துட்டு போங்கண்ணே. மனுஷன் எல்லாம் மனுஷன் எல்லாம் அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டிய என்ன எப்படி டிப்பு பண்றாரு பாருங்க. டிப் வந்திருக்கான், தனியா முடிச்சவன் ஈர போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வந்து கேட்டு கூட போவாங்க போற மாதிரியே என்ன விலை ஏதுன்னு விசாரிச்சு வாங்குறாங்க. விலை கேட்டு விசாரிச்சு அதுக்கான ரேட்டு இருந்தா தான் நீங்க கொடுப்பீங்க, அப்படித்தானே? இல்ல நான் அதுக்கு சொல்றேன்னா அந்த பொருளுக்கான ரேட்டு பார்த்தா வாங்குவீங்க. ஆமா, கால்ல என்ன போட்டுருக்க? செருப்பு. என்ன செருப்பு? சிக்கன் ஸ்டாக். இந்த செருப்பு போட்டு பார்த்து வாங்கினியா, இல்ல இது போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கினியா, இல்ல ஊர்ல எல்லா பேரும் போட்டிருக்காங்க இதை போட்டா தான் நமக்கு மரியாதை வரும்னு வாங்கி போட்டியா? ஊர் பெண்மை தான் வாங்கி போட்டு, ஊர் பெருமைக்கு வாங்கி போட்டிருக்கேன். மால்ல போய் வாங்கியிருப்ப. என்ன ரேட்டு? 8000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு இந்த செருப்புல என்ன இருக்குன்னு அவன்கிட்ட கேட்டியா? ஒரு 1000 ரூபாய் கம்மியாக்கி 7000 தாங்கன்னு கேட்டியா? நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்டா செக்யூரிட்டியை கூப்பிட்டு செருப்பு கட்டி அடிச்சு வெளியே அனுப்பிட்டுருவாங்க. ரோட்ல நின்னு வியாபாரம் பார்த்து ஒரு 5 ரூபா கூட வச்சுட்டா எங்க கிட்ட வந்து வியாக்கியானம் பேசுவேன். நீ அப்படித்தானே? இல்ல போயிரு, உன் மண்டைய 2 பொழுது மாவுல வச்சிருவேன். சரி எடுத்து கொடு. எடுத்து கொடுக்கவா? குடு வாங்கண்ணே, என்னை டென்ஷன் ஆக்காதீங்கண்ணே. இந்த அந்தால எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டான், நீ இருக்கிற ரேட்டை கொடு. 250 ரூபா இருக்கு. 200 ரூபா 50 ரூபா அப்புறம் இங்கயா இவெல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ஊர் எங்க அமெரிக்கா வருது. கருத்திலேயே முடிச்சவன் நானும் தெரிஞ்ச ரோட்டுக்கார, நியாயமுள்ள ரேட்டுக்கார, நல்லா பாடும் பாட்டுக்கார, காந்தி பிறந்த நாட்டுக்கார, கம்பு எடுத்தா வேட்டக்கார, வெளியவங்க காரண்டா வந்துருச்சு போல. டைம் ஆயிடுச்சு போல. இப்ப ஆயுதபூர்வம் பாட்ட போட ஆரம்பிச்சுட்டாங்க போல. ஏ அசகின்னா அசகுத்தா குமுக்கின்னா குமுக்குத்தா அசகின்னா அசகுத்தா குமுக்கின்னா குமுக்கு அசக்கு குமுக்கு அசக்கு துதக்கு துதக்கு அம்மா தாய் மாறு ஆபத்தில் விட மாட்டேன், பசியோ பெருமலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் வந்தவனுதான் தெரியும் என்னன்னு. அப்பப்போ பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம். 900 ரூபா போட்டாங்க இந்த பாட்டாங்க, மாத்த மாட்டாங்க. பிரசவத்துக்கு இலவசமா வாரேங்கோ, உங்க பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரோங்கோ. முந்தி வரும் பாரு, இது 3 சக்கர சேரு, நம்பி வந்து சேரு, நீ இறக்கம் இருந்தா ஏறு. இறக்கம் உள்ள மனசுக்காரண்டா, நான் கூப்பிடுவக்காரனுக்கு மோசமானவன்டா, நான் எப்போதுமே கூப்பிடுவக்காரனுக்கு மோசமானவன்டா. அசக்குன்னா அசக்குத்தான் குமுக்குன்னா குமுக்குத்தான், அசக்குன்னா அசக்குத்தான் குமுக்குன்னா அசக்கு குமுக்கு வேற பாட்டுகள் உண்மையை போடுங்க. ஒரு பாட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தான் எங்களுக்கு. என்னன்னா இதையே கேட்டு கேட்டு தூங்கும் போது தூக்கத்திலே வந்து யாரும் காதலே பாடுற மாதிரி இருக்குண்ணே. அது மாதிரி ஒரு இதா இருக்குண்ணே. வேற பாட்டு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நான் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் ஐயமுள்ள ரேட்டுக்காரன். என்னடா சிஎன்ஜி ஓபன் பண்ணிட்டாயா? சிஎன்ஜி ஓபன் பண்ணிட்டாயா? ஏய் பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோ எடுக்கடா. இந்த வந்துட்டா சிஎன்ஜி நம்முடைய பதறிட்டு போறாங்க. இப்படி பங்கு தான் நிறைய கட்டுங்களாண்டா. தான் நல்லபடியா சொன்னேன், டக்குன்னு இப்படி வீசி போது போயிடுவாங்க. தம்பி சரியா? சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. வாயுதம் பெரிய ஆயுதம். வாய்க்கு வச்சா பாத்தீங்களா குங்குமத்தை? கேட வாயில போடுற. ஏண்டா உனக்கு கண்டென்ட் இல்லைன்னு என்ன வச்சு இது பண்ணிட்டு அப்புறம் ஆயுதம் எடுத்துட்டாங்கல்ல, ரூம் போட்டு போட்டு டுமுக்கு டுமுக்கு. ஹஸ்பண்ட் காமெடி இதெல்லாம் இல்லையா? நல்லா இருந்துச்சு. எஸ், அடிப்பொலி, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. என்னோட கோல்மீனு சீனு அதட்டாலெல்லாம் சீனு மானு என்னோட கேஃபீனு கானு பார்த்தாலே நான் கானு திண்டான கண்ணாலே குத்தாம குத்தாதே, நீ என்ன தந்தாலும் பத்தாதடி. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன்.